இன்னைக்கு டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஹெர்பலைஃப்ல எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் தெரியாம நிறைய பேர் ஹெர்பலைஃப்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கம்பல்சரி நீங்க ஹெல்த்துக்காக இருக்கட்டும் இல்ல ஹெர்பலைஃப் ஃபுட் வந்து வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்க, ஃபேட் லாஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹெர்பலைஃப்ல எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அப்பதான் வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஹெர்பலைஃப்ல ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் என்னென்ன ப்ராடக்ட் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், இல்லை ஹெல்த்துக்காக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஹெர்பலைஃப் ஃபுட்டு வந்து வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஹெர்பலைஃப்ல நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது ஆனால் ஹெர்பலைஃப்ல இருக்கிற ப்ரோட்டீன் பவுடரும் வந்து யூஸ் பண்ணுறீங்க, செல் ஆக்டிவேட்டர் டேப்லெட்டும் வந்து யூஸ் பண்ணுறீங்க. கம்பல்சரி உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டாகவும் எடுத்துக்கூடாது, ஹெர்பலைஃப்ல இருக்கிற ப்ரோட்டீன் பவுடரும் எடுத்துக்கூடாது, செல் ஆக்டிவேட்டர் டேப்லெட் எடுத்துக்கூடாது. ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க, ஹெர்பலைஃப்ல இருக்கிற ப்ரோட்டீனும் செல் ஆக்டிவேட்டர் எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு இன்னும் ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அதிகமாகும், கம்மியாகாது. உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஹெர்பலைஃப்ல இருக்கிற ப்ரோட்டீன் பவுடரும் எடுத்துக்கூடாது, செல் ஆக்டிவேட்டர் டேப்லெட் எடுத்துக்கூடாது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஆயில் இருக்க ஃபுட்டாக வந்து எடுத்துக்கூடாது, கொழுப்பு அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக வந்து எடுத்துக்கூடாது, காரமான இருக்கிற ஃபுட்டாக வந்து எடுத்துக்கூடாது, இனிப்பு அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக வந்து எடுத்துக்கூடாது. சில பேத்துக்கு வந்து மில்க் கூட எடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்காது, கம்மியாகும். உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணணும், இல்லை ஸ்கின் ரிசல்ட்டுக்காக நான் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு எல்லாமே ஒரு வெல்னஸ் கோச் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் மூலிமா எடுக்கும் போது தான் உங்கள் ரிசல்ட்டுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹெர்பலைஃப்ல எந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் என்ன எடுத்துக்கணும், வெயிட் லாஸ் பண்ணுற மாரி இருந்தால் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச் மூலிமா ஹெர்பலைஃப் ஃபுட் வந்து யூஸ் பண்ணுங்க, உங்கள் ரிசல்ட்டுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. இல்லை ஹெர்பலைஃப் ஃபுட்டு வந்து நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச்சும் இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ஹெர்பலைஃப் ஃபுட் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வேணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை பற்றி மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.